இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்தில் அடிச்சிட்டேன். அப்போத்துலேருந்து என் மனசு கேட்கல. அதான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு ஒன்றும் இல்லைண்ணே. இது வர்ற நான் அடித்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்காம நான் ஒரு வேலை சொன்னா அதை சரியாக செய்ய வேண்டிய வேலையை மட்டும் பாரு. கர்ணா, என்னடா வலிக்குதா? இவ்வளோ நேரம் வலிச்சதுண்ணே. ஆனால் நீங்கள் இங்கே வந்து பேசினதுக்கப்புறம் இந்த வலியெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போதாடா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. வர்றா, இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பார்த்து நடந்துக்கும். புரியுதா? சரிண்ணா. அப்போ நான் கிளம்புறேன்டா. நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. கட்சி ஆஃபீஸ் போனோம். சீக்கிரம் போய்விடு. என்ன? சரிண்ணா. ம். ஏய், எங்கள் அண்ணனை பற்றி என்னமோ சொன்னீங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு பாத்தியா? நான் உனக்கு ஆதரவாக பேசினதும் உன் மேலே இருக்கிற கோவத்தில் அண்ணன் என்ன அடிச்சிட்டாரு. ஆனால் அவர் அடித்தது மனசு கேட்காம எப்படி வந்து விசாரிச்சுட்டு போகிறார் பாத்தியா? அதான் சொல்லுவாங்கல்ல, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் கிருபா அண்ணனோட மனசும். வெளியில இருந்து தான் பார்க்க கோபமாக இருக்கிற மாதிரி தெரியவார். ஆனால் மனசு இலகுனதும் எப்படி வந்து பேசிட்டு போனார் பத்தியா? இப்படி ஒரு அண்ணன் கிடைச்சது என்னோட பாக்கியம். அவருக்கா அடி என்ன, என் உயிரை கூட நான் கொடுப்பேன். நீ அண்ணன் அண்ணன் உன் விசுவாசத்தை காட்டுற. ஆனா அவங்க உன்ன ஒரு நாய் மாதிரி தான் பாக்குறாங்க. இப்ப கூட இங்க வந்து உன்னை நான் அடிச்சது தப்பு, என்ன மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? இல்லையே. ஒரு நாயை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது மேல பரிதாபப்பட்டு கொஞ்சற மாதிரி உன்கிட்ட ஆசையா 4 வார்த்தை பேசிட்டு போறாங்க. அவ்வளவுதான். இதுக்கே நீ ஏதோ பெருசா நடந்த மாதிரி இவ்வளவு சந்தோஷப்படுற? உன் அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, புரியுதா? என் அண்ணனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ நேத்து வந்தவ. எங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற இந்த உறவு உன்ன மாதிரி சரி தப்புன்னு பார்க்க தெரிஞ்ச ஆளுக்கு புரியாது. இவ்வளவு சொல்லியும் இவே இன்னும் அவங்களை இப்படி கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கா?